இந்திய அரசியலில் பெரும் புயலை கிளப்பியுள்ள ராகவ் சதா விவகாரம் குறித்து இன்று நாம் விரிவாக பார்க்கப் போகிறோம். இது ஒரு சாதாரண கட்சித் தாவல்தானா அல்லது ஜனநாயகத்தின் மீதான தாக்குதலா? 2026 ஏப்ரல் 24ஆம் தேதி ஆம் ஆத்மி கட்சியின் முக்கிய முகமாக இருந்த ராகவ் சதா திடீரென பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தது ஒட்டுமொத்த தேசத்தையும் அதிர வைத்தது. மாநிலங்களவை துணைத் தலைவராக இருந்த அவர் தனது கட்சியிலிருந்து 7 எம்பிக்களுடன் வெளியேறியது அரசியல் வட்டாரத்தில் பல கேள்விகளை எழுப்பியுள்ளது. இந்த மாற்றத்தின் பின்னணியில் உள்ள சட்ட ரீதியான சூழ்ச்சிகள் என்ன? 10வது அட்டவணை எனப்படும் கட்சித் தாவல் தடைச் சட்டம் இங்கே எப்படி விளையாடுகிறது? கட்சித் தாவல் தடைச் சட்டத்தின் கீழ்த்தகுதி நீக்கத்தை தவிர்க்க 2 பங்கு உறுப்பினர்கள் வெளியேற வேண்டும். ராகவ் சதா தலைமையிலான குழு சரியாக அந்த இலக்கை எட்டியது. 10 எம்பிக்களில் 7 பேர் வெளியேறியதால் இது ஒரு இணைப்பு என்று சட்டப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. இது எப்படி சாத்தியமானது என்பதை நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். இங்குதான் ஒரு மிகப்பெரிய முரண் ஒளிந்துள்ளது. 2022இல் ராகவ் சதாதானே ஒரு தனிநபர் மசோதாவை கொண்டு வந்தார். அந்த மசோதாவில் கட்சித் தாவல் தடைச் சட்டத்தை இன்னும் வலுப்படுத்த வேண்டும் என்றும் 2 பங்கு என்பதற்கு பதில் 3/4 பங்கு உறுப்பினர்கள் வேண்டும் என்றும் அவர் கோரியிருந்தார். அவர் கொண்டு வந்த சட்டமே அமலில் இருந்திருந்தால் இன்று அவர் தனது எம்பி பதவியை இழந்திருப்பார். இதுதான் அரசியலின் விசித்திரமான முரண். இந்த விவகாரம் தமிழக அரசியலில் எப்படி பார்க்கப்படுகிறது? குறிப்பாக மாநில உரிமைகள் மற்றும் கூட்டாட்சி தத்துவத்தின் மீதான பார்வையில் இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்துகிறது? தமிழகத்தைச் சேர்ந்த பாஜக தலைவரும் மாநிலங்களவை தலைவருமான CB ராதாகிருஷ்ணன் இந்த இணைப்பை ஏற்றுக்கொண்டது ஒரு முக்கிய திருப்புமுனையாக அமைந்தது. தமிழக ஆளும் கட்சியான திமுக மற்றும் பிற மாநில கட்சிகள் இதை ஆபரேஷன் லோட்டஸ் என்று கடுமையாக விமர்சித்தன. இது மாநில கட்சிகளை அழிக்கும் முயற்சி என்று அவை குற்றம் சாட்டின. கூட்டாட்சி தத்துவத்திற்கு இது ஒரு பெரும் அச்சுறுத்தல் என்று அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர். மாநில பிரதிநிதித்துவத்தை மத்திய அதிகாரம் சிதைப்பதாக அவர்கள் அஞ்சுகின்றனர். மக்களிடையே இதற்கு என்ன எதிர்வினை? ராகவ் சதா தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெறும் 48 மணி நேரத்தில் 20 லட்சம் பின்தொடர்பவர்களை இழந்தார். அவரது ஜென் இசட் மற்றும் நகர்ப்புற நடுத்தர வர்க்க ஆதரவாளர்கள் இந்த முடிவை ஒரு துரோகமாகவே கருதுகின்றனர். அவரது அரசியல் நம்பகத்தன்மை கேள்விக்குறியாகியுள்ளது. ஆம், ஆத்மி கட்சி இப்போது நீதிமன்றத்தை நாடியுள்ளது. சட்டமன்ற கட்சி இணைந்தால் மட்டும் போதாது, அசல் அரசியல் கட்சியும் இணைய வேண்டும் என்பது அவர்களின் வாதம். இந்த சட்டப் போராட்டம் இந்திய உச்ச நீதிமன்றத்தில் ஒரு மைல்கல் தீர்ப்பிற்கு வழிவகுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது கட்சித் தாவல் தடைச் சட்டத்தின் நோக்கத்தையே மாற்றி அமைக்கலாம். மறுபுறம் ராகவ் சதா தனது விலகலுக்கு காரணமாக ஷீஷ் மஹால் முறைகேடுகளை குறிப்பிடுகிறார். கட்சியின் தார்மீக பண்புகள் சிதைந்துவிட்டதாக அவர் குற்றம் சாட்டுகிறார். இந்த மாற்றத்தால் மாநிலங்களவையில் பாஜகவின் பலம் 113 அதிகரித்துள்ளது. இது முக்கியமான சட்டங்களை நிறைவேற்ற அவர்களுக்கு பெரும் உதவியாக இருக்கும். எதிர்க்கட்சிகளின் ஒற்றுமைக்கு இது ஒரு பெரும் பின்னடைவு. ராகவ் சதா போன்ற இளம் தலைவர்களின் வெளியேற்றம் மற்றவர்களுக்கும் ஒரு முன்னுதாரணமாக மாறுமா? அரவிந்த் கெஜ்ரிவால் மற்றும் ராகவ் சதா இடையே இருந்த அந்த நெருக்கமான உறவு இப்போது கசப்பான சட்டப் போராட்டமாக மாறியுள்ளது. இது ஆம் ஆத்மி கட்சியின் எதிர்காலத்தையே பாதிக்கும். இத்தகைய அரசியல் மாற்றங்கள் ஜனநாயகத்தின் புனிதத்தை குலைக்கின்றனவா? அல்லது அதிகார போட்டியில் இது போன்ற செயல்கள் தவிர்க்க முடியாதவையா? ராகவ் சதாவின் இந்த அதிரடி முடிவு இன்னும் பல எம்பிக்கள் மற்றும் MLAக்களை தூண்டக்கூடும் என்று அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர். இது ஒரு தொடக்கமா? தமிழகத்தை பொறுத்தவரை இது மாநில கட்சிகளின் சுயாட்சியை பாதுகாப்பது குறித்த புதிய விவாதங்களை தொடங்கியுள்ளது. திமுக இதை ஒரு தேசிய பிரச்சனையாக முன்னெடுக்கிறது. முன்னதாக அவர் துணைத் தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டது இந்த மோதலின் ஒரு முன்னோட்டமாகவே இருந்தது. கட்சி அவருக்கு பேசும் நேரத்தையும் ஒதுக்க மறுத்தது. அவர் லண்டனில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்த போது கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டார். அப்போது சதா அமைதி காத்தது கட்சிக்குள் அவர் மீதான நம்பிக்கையை சிதைத்தது. விமான நிலைய கட்டணம் போன்ற சாதாரண விஷயங்களை பேசிய அவர் முக்கியமான அரசியல் நெருக்கடிகளிலிருந்து ஒதுங்கியிருந்ததாக குற்றம் சாட்டப்பட்டது. இறுதியாக 2026 ஏப்ரலில் இந்த பிளவு முழுமையடைந்தது. இது ஒரு நன்கு திட்டமிடப்பட்ட அரசியல் நகர்வு என்பதில் ஐயமில்லை. இந்திய ஜனநாயகத்தின் அடிப்படை தூண்கள் இந்த தாவல்களால் பலவீனமடைகின்றனவா என்ற கவலை சாமானிய மக்களிடையே எழுந்துள்ளது. ராகவ் சதா இப்போது தனது புதிய அரசியல் பயணத்தை தொடங்கிவிட்டார். ஆனால் அவர் விட்டுச் சென்ற கேள்விகள் இன்னும் விடை காணப்படாமல் உள்ளன. உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு வரும் வரை இந்த விவகாரம் ஒரு சட்ட ரீதியான இழுபறியாகவே நீடிக்கும். இது மற்ற கட்சிகளுக்கும் ஒரு பாடமாக இருக்கும். மாநில கட்சிகள் இப்போது தங்கள் உறுப்பினர்களை தக்க வைத்துக் கொள்ள பெரும் போராட்டத்தை நடத்த வேண்டியுள்ளது. குதிரை பேரம் என்ற சொல் மீண்டும் ஓங்கி ஒலிக்கிறது. வாக்காளர்களின் தீர்ப்பிற்கு மதிப்பளிக்கப்படுகிறதா?
அல்லது எண்களின் விளையாட்டில் மக்கள் விருப்பம் புறக்கணிக்கப்படுகிறதா? இதுதான் இன்றைய மிகப்பெரிய கேள்வி. அரசியலில் தார்மீக பண்புகள் முக்கியமா அல்லது அதிகாரமா? ராகவ் சதா விவகாரம் இந்த விவாதத்தை மீண்டும் ஒருமுறை மையப்படுத்துகிறது. ஷீஷ் மஹால் முறைகேடுகளை அவர் முன்வைத்திருப்பது, ஆம், ஆத்மி கட்சியின் ஊழல் எதிர்ப்பு பிம்பத்திற்கு ஒரு பெரும் அடியாக கருதப்படுகிறது. பாஜகவின் மாநிலங்களவை பலம் அதிகரிப்பது வரும் ஆண்டுகளில் இந்திய அரசியலில் ஒரு புதிய அதிகார மையத்தை உருவாக்கும். இது ஒரு வரலாற்று மாற்றமாகும். இது வெறும் ராகவ் சதாவின் தனிப்பட்ட முடிவு அல்ல. இது இந்திய அரசியலின் எதிர்கால பாதையை தீர்மானிக்கப் போகும் ஒரு முக்கிய நிகழ்வு. எதிர்க்கட்சிகள் இப்போது இந்த சட்டத்தில் உள்ள ஓட்டைகளை அடைக்க ஒரு புதிய போராட்டத்தை முன்னெடுக்க திட்டமிட்டுள்ளன. இது சட்ட ரீதியான மாற்றங்களுக்கு வழிவகுக்குமா? முன்னர் அவர் பேசிய பேச்சுக்களே இப்போது அவருக்கு எதிராக திரும்பியுள்ளன. அரசியல்வாதிகளின் வார்த்தைகள் எவ்வளவு முக்கியம் என்பதற்கு இது ஒரு சான்று. சட்டத்தின் நுணுக்கங்களை பயன்படுத்தி நடத்தப்படும் இந்த ஆட்டம் ஜனநாயகத்தின் ஆன்மாவை சிதைக்காமல் இருக்குமா என்பதே பலரின் அச்சமாக உள்ளது. தமிழகத்தில் இந்த விவகாரம் ஒரு எச்சரிக்கை மணியாக பார்க்கப்படுகிறது. மாநில கட்சிகள் தங்கள் வலிமையை பாதுகாக்க இது ஒரு சவாலான காலம். இந்த கட்சித் தாவல் ராகவ் சதாவிற்கு ஒரு புதிய வெற்றியை கொடுக்குமா அல்லது இந்திய ஜனநாயகத்திற்கு ஒரு பெரும் சவாலாக மாறுமா? உங்கள் கருத்து என்ன?